சமீபத்தில் தீகா தலைவர் திரு வீரமணி அவர்கள் பேசியதாக ஒரு வீடியோ கிளிப்பிங் வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன். அவர் கண்ணன் காலத்தில் கேமரா இருந்ததுன்னா தேவர்களுக்கெல்லாம் கூட போட்டு காட்டியிருப்பாருன்னு ஏதோ வளரியிருக்கார். அவர் எனக்கு என்ன சந்தேகம்னா, முதல்ல கிருஷ்ணனை இவர் ஒத்துக்கிறாரா? கிருஷ்ணன்ற ஒரு பாத்திரமே கிடையாது, புராணங்களே பொய்யன்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் இப்பொழுது அந்த புராணத்தில் இருக்கிற பாத்திரங்களை உண்மை என்று ஒப்புக்கொள்கிறா போல வைத்து கண்ணன் என்பவன் உண்டு, அவன் இப்படிப்பட்ட லீலைகள் செய்தான், அதனால் அவரைத்தான் நீங்கள் தண்டிக்கணும்னு சொன்னாக்கா அப்போ தேவர்கள் எல்லாம் ஒத்துக்கிறார், இவர் கண்ணனை ஒத்துக்கிறார், எல்லாரையும் ஒத்துக்கிறார் தான் அர்த்தமாச்சு. கண்ணன் தான் இவர்களுக்கு வழிகாட்டி என்று வீரமணி சொல்லுகிறார். அவர் உண்மைன்னு ஒத்துனுட்டா, கடவுள் உண்மைன்னு ஒத்துனுட்ட பிற்பாடு இவருக்கு தீகா கொள்கையே அடிபட்டு போயிடுத்து இவருக்கு. அதனால் இவர் மொத்தமே உளறல்றது தெரியுது. கண்ணனையே ஒப்புக்கொள்ளாதவர் கண்ணனுடைய லீலையை மட்டும் ஒப்புக்கொள்ளுகிறாரா? எனக்கு புரியவே இல்லை. இவருடைய நிலை என்னன்னே புரியறதில்லை. இந்த மாதிரி தரிகட்டு போகிறவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக கருத்துக்களை சொன்னவர் யார் என்றால் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட வழிகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஈவேரா என்ன சொன்னார்? பெண்களுக்கு கற்பு என்பதே தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒருத்திக்கு ஒருவன் தான் என்று எதற்காக கொள்ள வேண்டும், இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனம் என்று சொன்னவர் ஈவேரா அவர்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த பொள்ளாச்சியில் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பண்ணினவர்கள் அந்த ஈவேராவை பின்பற்றினவர்களாக இருப்பார்களே தவிர உண்மையிலே கண்ணனை பின்பற்றியவர்களாக இருக்க மாட்டார்கள். கண்ணனை பின்பற்றுபவர்களாக இருந்தால் கண்ணன் சொன்ன கீதையிலே ஒரு சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் பின்பற்றினவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அதாவது எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு கொள்கையை பரப்பிவிட்டு அதையே கட்சியாக கொண்டு எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிறகு இவர் எவனாவது தரிகட்டு போய் செய்தால் அதற்கு காரணம் நான் அல்ல நீ என்று சொல்லுவது, இது பழியை மற்றொருவரத்திலே போடுவது தான். மொத்தமே உளறலாக இருக்கிற பொழுதோ அதில் ஒன்றை மட்டும் நாம் எடுத்து ஆராய்வது மணல் சோற்றிலே கல்லாராய்வது போல என்று சொல்லுவார்கள். தமிழ்நாடு பூரா ஆத்திக மண்ணாய், அது ஆழ்வார்கள் பூமியாய், நாயன்மார்கள் பூமியாய், இது பக்தி விளைந்த மண்ணாய்த்தான் இந்த தமிழ் இருக்குமே தவிர, தமிழகம் இருக்குமே தவிர இவர்களால் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தவறு செய்வதற்கு மூல காரணம் என்னன்னா, யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று இப்படி தரிகட்டு போகும் அளவுக்கு பிரச்சாரங்கள் செய்து வருகின்ற இந்த நாத்திகர்களே தவிர ஆத்திகர்கள் அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்தால் அதுவே போதும்.